So there are 4 sets of nomination papers. துணை ஜனாதிபதி தேர்தலுக்கான இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். உடன் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் உடன் இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். துணை ஜனாதிபதி தேர்தலுக்கான இந்தியா கூட்டணி வேட்பாளராக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி தேர்வு செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தன்னுடைய வேட்பு மனுவை அவர் தாக்கல் செய்ய வந்திருக்கிறார். அந்த காட்சியைத்தான் நேரலையில் பார்க்கிறோம். ஏற்கனவே என்டிஏ கூட்டணி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் நேற்றைய தினம் தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அப்போது பிரதமர் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட அமைச்சர்களும் உடன் இருந்தார்கள். இந்த நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில், எதிர்க்கட்சிகளின் சார்பில் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுதர்ஷன் ரெட்டி தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். உடன் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள். மல்லிகார்ஜுன கார்கே தேசிய தலைவர் இருக்கிறார், சோனியா காந்தி இருக்கிறார், ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை திரையில் நேரலையாக பார்த்து வருகிறோம். इस समय आप देख रहे हैं कि जो नामांकन की प्रक्रिया है उसे लेकर तमाम औपचारिकताएं पूरी की जा रही हैं। बी सुदर्शन रेड्डी इंडिया ब्लॉक के उपराष्ट्रपति पद के उम्मीदवार, उन्होंने अपना नामांकन दाखिल किया है। 4 सेट में ये नामांकन दाखिल किया गया है। राज्यसभा के सेक्रेटरी जनरल पीसी मोदी को उन्होंने अपना नामांकन पत्र सौंपा है और इसे लेकर तमाम औपचारिकताएं पूरी हो रही हैं। और इससे पहले हमने देखा था कि एनडीए के उपराष्ट्रपति पद के उम्मीदवार सीपी राधाकृष्णन ने बुधवार को अपना नामांकन दाखिल किया और इस दौरान प्रधानमंत्री नरेंद्र मोदी, रक्षा मंत्री राजनाथ सिंह, गृह मंत्री अमित शाह, बीजेपी अध्यक्ष जेपी नड्डा, केंद्रीय मंत्री नितिन गडकरी. துணை ஜனாதிபதி தேர்தலுக்கான இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். வரும் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்வு செய்வதற்கான அந்த தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. 21ஆம் தேதியே வேட்புமனுவை தாக்கல் செய்ய கடைசி தினம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சிகளின் தரப்பில் வேட்பாளராக சுதர்ஷன் ரெட்டி தேர்வு செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தன்னுடைய வேட்புமனுவை தேர்தல் அலுவலரிடம் அவர் தாக்கல் செய்யக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் திரையில் பார்க்கிறோம். உடன் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறார், சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோரும் உடன் இருக்கிறார்கள். இது குறித்த மேலும் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். விவரங்கள் ராமகிருஷ்ணன். அதாவது ஆளும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற சிபி ராதாகிருஷ்ணன் நேற்றைய தினம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்ற நிலையில் எதிர்க்கட்சிகள், அதாவது இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி தனது வேட்புமனுவை தற்போது தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வுதான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள தேர்தல் அதிகாரியினுடைய அலுவலகத்தில் தான் இந்த நிகழ்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாநிலங்களவை திமுக குழு தலைவராக இருக்கின்ற திருச்சி சிவா, தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சரத்பவார், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பிரியங்கா காந்தி உள்ளிட்ட ஏராளமான இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய நிர்வாகிகளும் மூத்த தலைவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற சுதர்ஷன் ரெட்டி தற்போது தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே
தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சார்பில் போட்டியிடுகின்ற சிபி ராதாகிருஷ்ணன் தனது வேட்புமனுவை நேற்றைய தினம் தாக்கல் செய்தார். அந்த நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே போன்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளினுடைய தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த நிலையில்தான் இன்றைய தினம் எதிர்க்கட்சிகள் சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற சுதர்சன் ரெட்டி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். முன்னதாக இன்றைக்கு நாடாளுமன்ற வளாகத்திற்கு வந்த சுதர்சன் ரெட்டி நேரடியாக அம்பேத்கரனுடைய சிலைக்கு சென்று மரியாதை செலுத்தினார். அதே போன்று காந்தியடிகளுடைய சிலைக்கு சென்று தனது மரியாதையை செலுத்திவிட்டு அங்கிருந்து நேரடியாக தேர்தல் அதிகாரி இருக்கின்ற அந்த அறைக்கு வந்து தனது வேட்புமனுவை தற்போது தாக்கல் செய்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டு பேரும், அதாவது ஆளும் கட்சி சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனும் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டார். இன்றைய தினம் எதிர்க்கட்சிகள் சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற சுதர்சன் ரெட்டியும் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இதுவரை 2 பேர் மட்டுமே தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருப்பதால் 2 பேர் மட்டுமே குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியாளராக அறிவிக்கப்படுவார்கள். இன்றைய தினம் அறிவிக்கப்படுவார்கள். இதைத் தொடர்ந்து அவர்கள் 2 பேருமே பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று தங்களது வாக்குகளை சேகரிக்கும் நிகழ்ச்சியில் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த சுற்றுப்பயணம் என்பது நாளையிலிருந்து நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற சுதர்சன் ரெட்டியை பொறுத்தவரையில் அவர் ஆந்திரா மாநிலத்தை சார்ந்தவராக இருக்கிறார். முக்கியமாக தமிழ்நாட்டிற்கு கண்டிப்பாக அவர் செல்வார் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமாக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்காக விரைவில் தமிழ்நாடு வருவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்போது வருவார் என்று இதுவரை தெரிவிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களுக்கும் சென்று மூத்த தலைவர்களை, அதாவது இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை சந்தித்து நன்றி மட்டுமல்லாமல் தனக்கு ஆதரவு தெரிவிக்கும்படியும் கேட்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று சிபி ராதாகிருஷ்ணனும் பல்வேறு மாநிலங்களுக்கு செல்வதற்கான அந்த சுற்றுப்பயண ஏற்பாடுகள் என்பது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 பேருமே நாளையிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு செல்வதுதான் அவர்களது திட்டமாக இருக்கிறது. ராமகிருஷ்ணன், ஏற்கனவே இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் அப்படின்றது நடந்தது. அதுல சுதர்சன் ரெட்டி என்னென்ன கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருந்தார், அதை நினைவு கூறலாமா? ராமகிருஷ்ணன், இணைப்பு துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து இணைப்புல இருக்கீங்க ராமகிருஷ்ணன், கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. சுதர்சன ரெட்டி பொறுத்தவரையில் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவராக இருக்கிறார். அவரை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் தலைநகரில் இருக்கின்ற நாடாளுமன்ற வளாகத்தில் அவருடைய அறிமுக விழா என்பது நடைபெற்றது. அந்த விழாவில் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் அனைவருமே கலந்து கொண்டார்கள். எம்பிக்கள் அனைவரும் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் பேசும்போது அவரை பொறுத்தவரையில், நான் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவராகவும் இல்லை, எனவே நடுநிலையான ஒருவராக இருக்கின்ற தனக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் வாக்களிக்க வேண்டும். நான் நம்பிக்கையுடன் இந்த இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறேன், அனைவரும் வாக்களிப்பார்கள் என்று நம்புவதாக அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதே போன்று இன்றைய தினம் அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது சித்தாந்தத்தினுடைய போராக இருக்கிறது. நிச்சயமாக நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். நான் எந்த அரசியல் கட்சியும் சேர்ந்தவன் அல்ல, அதனால்தான் எல்லோரும் என்னை ஆதரிப்பார்கள் என்று நினைக்கிறேன் என்று சுதர்சன ரெட்டி முக்கியமான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இவரை விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.